சும்மா அதிர்தில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் அதிரெல்லாம் வேணாம். நம் வாழ்வு பிறர் வாழ்வில் ஒரு அதிர்வலையை உண்டாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற செய்தி. அன்புக்குரியவர்களே, விளக்கை ஏற்றியவன் இருட்டில் இருப்பதில்லை, நன்மை செய்பவன் வாழ்வில் தோற்பதில்லை என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை பிறரோடு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அதிர்வலையை உண்டாக்கக்கூடிய சூழல் தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம், அந்த நல்ல விதமாக இருக்கலாம், நல்ல தீய விதமாக கூட இருக்கலாம். அதனால்தான் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் சொன்னார், மனிதன் ஒரு சமூக பிராணி அப்படின்னு சொன்னார். மனிதன் ஒரு சமூகமாக சேர்ந்து வாழுகிறவன், சேர்ந்தும் சார்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், யாரும் தனியல்ல. ஒருவன் இன்னொருவரோடு சேர்ந்து வாழ்வது தான் இன்றைய மனித வாழ்வின் முறை. அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவர் மற்றவரை ஒரு பாதிப்புக்குள்ளாக்குகின்ற ஒரு, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ஒருவர் மற்றவரை நாம் ஏதாவது ஒரு அதிர்வுக்கு உள்ளாக்குகிறோம். அவரை ஒரு விதத்தில் நம்ம ஆளுகை செய்கிறோம் என்று சொல்வார்கள். நம்ம பார்த்து அவங்க கற்றுக்குவாங்கள, அவங்கள பார்த்து நாம் கற்றுக்குவோம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஒருவர் மற்றவரை ஆளுகை செய்கிறோம். ஏன், நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நடிகர் குமரிமுத்து நல்லா சிரிப்பார். அவருடைய கல்லறையில் இந்த வசனத்தை எழுதி வச்சுருந்தாங்களாம். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு முறை பேட்டியில் சொன்னாராம், நான் இறந்த பிறகு என் கல்லறையில் இதை எழுதுங்கள். நான் இறந்த பிற்பாடு என்ன செய்வேன்னா, என்னுடைய சிரிப்பு வழியாக நான் கடவுளை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் அது, அதனால் கடவுளை என்னுடைய சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு சொல்வாராம். அது மாதிரி நாம் ஒருவர் மற்றவரை சந்தோஷப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம், ஏதாவது ஒரு விதத்தில் நம் பிறரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் உப்பை போல் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, ஒளியை போல் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று தான் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, தனியாக இல்லை. இந்த உப்பாக இருக்கட்டும், ஒளியாக இருக்கட்டும், அது தனிப்பட்ட முறையில் அதுக்காகவே பயன்படாது. அது இன்னொன்றோடு சேரும் பொழுது அதற்கு நல்ல பயன் இருக்கிறது. உப்பு ஒளி பழைய ஏற்பாட்டில் நிறைய விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன், உப்பை குறித்து சொல்லும் பொழுது அது உடன்படிக்கையின் பேழையில் உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிற பொழுது அது பேசப்படுகிறது. பலி செலுத்தும் பொழுது உப்பு பயன்படுத்தப்படுகிறது, உணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே வருது. அதனால தான் இயேசுவும் திரும்ப சொல்வார், நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. ஒளியை குறித்து சொல்லும்பொழுது கூட பழைய ஏற்பாட்டிலும் உண்டு. இஸ்ரேல் மக்கள், கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி அதில் வரும். அது மட்டும் இல்லை, இயேசுவே ஒளியாக இருக்கிறார் என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உப்பு ஒளி தனித்தனியாக தன்னுக்காக எதுவும் இல்லை, அது பிறரோடு சேரும் பொழுது. உப்பு இந்த மண்ணிலே தோன்றி கரைந்து பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. உப்பிட்ட பண்டம் கெட்டு போவது அவ்வளோ சீக்கிரம்பாங்க. ஆனால் இன்றைக்கி வர்ற உப்பெல்லாம் எந்தெந்த வகையான உப்போ அது தெரியல. ஒளி இருட்டிலிருந்து விண்ணிலிருந்து பகலுக்காக மாறி இந்த உலகத்திற்கு மக்கள் இருளில் வாழாத அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உப்பும் ஒளியும் போல நம்ம செயல்கள் இருக்க வேண்டும் என்று தான் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதுக்கு எங்கே போகிறது? உப்பு சுவையை பரப்புகிறது, ஒளி இருட்டை விரட்டுகிறது. அப்படி என்றால் இந்த நம்முடைய செயல்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கட்டும். நம்ம வாழ்வு, நம்ம சொல், நம்ம செயல் இவையெல்லாம் உப்பாக ஒளியாக இருந்து இந்த உலகத்திற்கு நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கணும். இது என்னத்தை செய்யுதுன்னு தெரியுமா? இது மாதிரி இருந்தால் நாம் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று விவிலியம் சொல்கிறது. இந்த நம்முடைய செயல்கள் தான் கடவுளை போற்றி புகழ்கிறது. அதனால தான் புனித 16ஆம் பெனடிக்ட் திருத்தந்தை சொல்லுகிற பொழுது சொல்வார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தங்கள் நற்செயல்களால் பிறரை பாதிக்கவில்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்வார். ஒரு கிறிஸ்தவன் பிறரை தன்னுடைய நற்செயல்களால் பாதிக்கவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர் சொல்வார். ஆக நாம் எல்லாரும் ஒளியாக இருக்க வேண்டும். அதுக்காக எல்லாம் டார்ச் அடிச்சிட்டு நிற்க முடியுமா? இல்லை. இந்த சில நேரத்தில் பாதியில் போகும்போது ராத்திரி நேரத்தில் யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, இங்கேருந்து லைட் அடித்தா கிளிட்டரிங் அடிக்கும்,
வெளிச்சம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சிலர்லாம் ராத்திரியில் நடந்து திருத்தலங்களுக்கு போகிறப்ப லைட் அடிச்சுக்கிட்டே போவாங்க. எதுக்கு? தனக்கு மட்டும் இல்லை, எதிர்கொண்டு வர்றவங்களும் நாங்கள் லைட் அடிச்சிட்ருக்கோம் பார்த்துக்குங்க அப்படின்னு, எங்கள் மேலே ஏற்றி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக நாம் இந்த உலகத்தில் லைட் அடிச்சுக்கிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வாழ்வு, நம்முடைய நற்செயல்கள் பிறருக்கு லைட் அடிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம வாழ்வு, நம் செயல், நம் பேச்சு அதிர்வலைவை உண்டாக்க வேண்டும். அதிர்தில்லை வேண்டாம். நம் செயல்களும் பேச்சும் பிறர் வாழ்வில் ஒரு அதிர்வலையை உண்டாக்கட்டும். இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல.